ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அம்மா வீட்டில் இருக்காங்க. நாங்கள் 3 பேர் தான் கோயிலுக்கு போக போகிறோம். மேடம் வந்து காலைல கிளம்பி ரெடி ஆகிட்டாங்க. செல்ஃபியா? என்ன அச்சுக்கிட்டி அம்மா? கோயிலுக்கு போகலாமா அம்மா? கோயிலுக்கு போகலாமாம்மா? பாப்பா குடிச்சிட்டோன்னா போயிட்டு வாங்க. பசிக்குமல்ல. ஏய், அடிக்க வரா பாரு. ஆக்சுவலி அம்மா எதுக்கு இப்போ சின்னுங்கிற? கோயிலுக்கு தானே போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா சாணி எல்லாம் நேற்று வலிச்சு விட்டாங்க. வந்து ஆள் வந்தாங்க, வலிச்சு விட்டு எங்கள் அம்மா வந்து கோலம் போட்டு விட்டாங்க நைட்டு. ஸோ அது வலிச்சது வந்து நல்லா இருக்கு, அப்படியே அழகாக அப்படியே வலிச்சிருக்காங்க. மைக் எங்க உங்ககிட்டயா? என்கிட்ட தான் இருக்குது. காலைல குளிச்சு அவ்வளோ ரெடி ஆனேன். இந்த காரை தொடச்சதுலேயும் முடிஞ்சிச்சு. இந்த சாணி இது போட்டிங்களே, ஃபுல்லாக கார் ஃபுல்லாக சாணி தான். மழை வந்து மாதிரி வந்ததுக்கும் ஃபுல்லாக படிஞ்சிருச்சு. சரி விடு, காரே நாஸ்தி ஆயிடுச்சு. யாழ்யுகா வாங்க. அம்முக்குட்டி பாய் சொல்லு. உமா பாய் சொல்லு. பாய் சொல்லு சொல்றாளான்னு பாப்போம். பாய் சொல்லு. பாய் சொல்லு அம்மு. அழகி மூடு இருந்தா சுத்துவேன். ஐயோ, பாய் சொல்லுங்க அம்மாக்கு. அங்க ஒரு முத்திக்கு பாய் சொல்லு. முத்தி எப்படி பாக்குறவரு? பாய் சிரிக்குது. சரி பாய். சரி பாய். அச்சுச்சு உன் பிள்ளை இன்னைக்கு அழகா இருக்கா? நம்மள என்னைக்குமே அழகா தான் இருக்கும். நானு என்ன மட்டும் சொல்ல மாட்டேங்கிறான் அழகுன்னு. அழகா இருக்குன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி அழகுன்னு சொல்லுவான், நல்லா இருக்க இன்னைக்கு அழகா இருக்க அப்படின்னா. கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் கேட்கறதே அபூர்வம். என் புள்ள பெருசாகி சொல்லும், என்னன்னு அம்மா நீ அழகா இருக்கம்மா இன்னைக்கு அப்படின்னு. உள்ள சொன்னா ஒத்துப்பீங்க, புருஷன் சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க. நீயே சொல்லவே மாட்டியா? அப்புறம் என்ன மேடம் வந்து சரியான தூக்கம். நீ நேற்று நைட்ல இருந்து தூங்கல, இப்பதான் தூங்குறாங்க. சரிம்மா, உனக்கு அடி கொண்டாட வந்தா எங்களுக்கு அடி கொண்டாட கூட வேர்த்து ஊத்துது. உச்சுக்குட்டி யாழ்மா தூக்கம் வருதாடாம்மா? யாழ்யுகா காக்கி கூட விடு கோயில பாருங்கப்பா. கொண்டத்து காளியம்மன் வந்தோம். இப்ப பாரு, பயங்கர கூட்டம். இரு, കുഞ്ഞിനെ തീറ്റ കൊടുക്കാൻ ഞാൻ കുഞ്ഞി കരഞ്ഞി കുഞ്ഞേ നീ തരുമോ നിന്നുടെ കയ്യിൽ നെയ്യപ്പം ഇല്ല തരില്ല നെയ്യപ്പം ஐயோ காக்கே பாட்டு. அவ்வளோதான், ஒரு பாட்டு தான். சரி சாமி, வேறாமா என் அம்மா அழகு. கோயிலுக்கு போயிட்டு வந்து தூங்கலாம் சாமி, கொஞ்சம் நேரம்டா. சாரி குஞ்சா, ஏன்பா எழுப்புறீங்க அப்படின்னு. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு உடனே தூங்கிடலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாநல்லூரில் இருக்கிற அந்த கொண்டத்து காளியம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து நாங்கள் எந்த வீடியோஸுமே எடுக்கல. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, அது இல்லாமல் ரொம்ப வெயிலாகவும் இருந்துச்சு. நாங்கள் பாப்பாவை கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போகிறோம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து குருவாயூர் கோயில் கூட்டிகிட்டு போயிருந்தோம், அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். பாப்பாவுக்கு வந்து இந்த கூட்டமாக இருக்கிறது, அதே மாதிரி இந்த புது ஆளுங்களை பார்த்தா கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிருவா. அதே மாதிரி தான் இன்னைக்கு கொஞ்சம் அழுதுகிட்டே தான் இருந்தான். நிறைய பேர் பார்க்க வந்தாங்க, சில பேரை மட்டும் தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சு. ஒரு வழியா அந்த கூட்டத்திலேயே நாங்கள் சாமியை பார்த்து நல்லா கும்பிட்டுட்டு வந்துட்டோம். எப்பா
மூஞ்சி கருவேன்னு இருக்குன்னு பார்க்காதீங்க. திருநீர் எப்படி இருக்குது, கருப்பு திருநீர். ஃபர்ஸ்ட் பாப்பாவை கூட்டிட்டு இந்த கோயிலுக்கு பாப்பாவை கூட்டு வந்து இந்த மாதிரி கூட்டமா கோயிலுக்கு வந்திருக்கோம். அவளோட ரியாக்ஷன் என்ன, எல்லாரையும் பார்த்து அழுக ஆரம்பிச்சாரு. அவ வந்து 4-5 பேர் கூட இருந்தாங்கன்னாலே இப்ப பேச நல்லா கத்தி அழுவா. இப்ப சுத்தி அவங்க அத்தனை பேர் அவ கொஞ்சினது இதெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்துட்டான். பயந்து அழுதுகிட்டே. பொதுவா யாரு பார்த்தாலும் அழுவா எப்பவுமே. இன்னைக்கு கொஞ்சம் இப்ப கொஞ்சம் வெயில் வேற, ரொம்ப பாப்பா கஷ்டப்பட்டா. கார் போகுது. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டத்தை பார்த்தா ஒரு 400-500 பேர்கிட்ட கூட்டம் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் என்னன்னா ஒரு ப்ளஸ், குழந்தைங்க மாசமா இருக்கு, 1 வயசு குழந்தைங்க மாசமா இருக்கவங்க, அப்புறம் அந்த என்னது மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக டேரெக்டாக போய்க்கலாம். சிறப்பு தரிசனம் டிக்கெட் வாங்கினா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு சொன்னாங்க. பாப்பா இருந்ததுனால கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துட்டோம். ஸோ அவங்க உள்ளே இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் நார்மல் டேஸில் வந்திருக்கலாம்ல அப்படின்னாங்க. ஆனால் இன்றைக்கி தானே ஆடி போயிருக்காங்க, இன்றைக்கி தானே வர முடியாதுன்னு வந்தோம். ஸோ நல்லா இருந்துச்சு. பாப்பா ரொம்ப அழுதங்காட்டி நாங்கள் வந்து ஜூஸ் குடி கூட நிப்பாட்டில் ஸ்ட்ரைட்டாக கோயிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுமே பார்த்தீங்கன்னா அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு அவளை ஃப்ரீ ஆக்கிட்டோம். வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நானும் அஸ்வினும் கொஞ்சம் வெளியே ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அது கிளம்பிட்டோம். ஹாய், என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லபடியாக கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நீ வந்து சாயந்தரம் ஆயிடுச்சு, 6 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் கோயில் 7 மணி ஆக போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடிப்பெருக்கு வந்து யாராலையும் மறக்க முடியாத ஒரு ஆடிப்பெருக்காக இருக்க போகுது. அதான் எங்களுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு ஆடிப்பெருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சோம். ஆனால் வந்து ரொம்ப ஸ்பெஷலான அந்த கொண்டத்து காளியம்மன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சரி நேற்றே முடிவு பண்ணி வச்சுருந்தோம். சரி அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே சரியான கூட்டம், அதிகபட்சம் கூட்டம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேருக்கு மேலே இருந்திருப்பாங்க. ஏன்னா சாமி பார்க்கற நிற்கிறக்கே 200-250 பேர் இருந்தாங்க. நாங்கள் வந்து சிறப்பு தரிசனத்தில் உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறையா சிறப்பு தரிசனத்துலேயும் கூட்டம் தான், அங்கேயும் சரியான கூட்டம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வச்சுருக்கவங்களுக்கு வந்து ஒரு தனி வழி கொடுத்தாங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸு இவங்க எல்லாத்துக்கும் தனி வழி கொடுத்தாங்க. ஸோ அங்கே தான் போய் சாமி கும்பிட்டாங்க. வந்து அங்கே எந்த வீடியோஸும் நம்ம எடுக்கலை. ஸோ வந்து வெளியே வந்து இந்த முனீஸ்வரன் கோயில் இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்த ஷார்ட்ஸில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்பெஷல் தரிசனம் கொடுத்ததுனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. அதுவும் இவங்களுக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால இன்னும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆமாம், வயசானவங்களுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? பிரெக்னென்ட் லேடிஸ் குழந்தை வச்சிருக்கவங்க மட்டும், அது குழந்தை வச்சிருக்கவங்களுக்கு ஒருத்தர் மட்டும் எடுத்தா போதும். அதாவது 1 வயசு குழந்தைக்குள்ள இருக்கணும், இன்னொன்று பிரெக்னென்ட் லேடிஸாக இருக்கணும், இன்னொன்று மாற்றுத்திறனாளியாக இருக்கணும், வேற யாரு அவ்வளோதான். இவங்களுக்கு மட்டும்தான் வந்து சீக்கிரம் உள்ள அனுப்புற மாதிரி ஒரு வழி வச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிக்கெட் அம்மாவுக்கு குழந்தைக்கும் ஃப்ரீ நினைக்கிறேன். ஒரே ஒரு ஆளானா ஓகே, 5 பேர் ஒட்டுக்கா வாய்ப்பு இல்லை, அப்படி விட மாட்டேன்ட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து நல்லபடியாக போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அங்கே முனீஸ்வரன் கோயிலுக்கும் போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. எப்போவுமே யாராவது 2-3 பேர் புதுசாக பார்த்தா அந்த மாதிரி அழுவா. ஸோ நிறைய பேர் வந்து நம்மள்கிட்ட வந்து பேசும்போது பாப்பாவை பார்த்து இது கொஞ்சம் போதெல்லாம் வந்து ரொம்ப பயந்துட்டு ஃபுல்லாகவே கோயில் அழுதுகிட்டே தான் இருந்தா. இன்னொன்று வெயில், ரொம்ப சரியான வெயில், அதெல்லாம் நிறையவே இருந்துச்சு. அவள் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கசகசன்னு போட்டு ஒரு மாதிரி அவளும் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்ட மாதிரி அழுதுகிட்டே இருந்தா. எப்படா காருக்கு கூப்பிட்டு போவீங்க, எப்படா தூங்க வைப்பீங்கிற அளவுக்கு. காருக்கு வந்து அடுத்த செகண்டே மேடம் வந்து குஷியாகி. மேடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஃபுல்லாக 2 நாளாக வந்து தூங்கவே இல்லை. மேடம் மட்டும் இல்லை, நாங்களுமே தூங்கலை. இந்த 2 நாளில் நாங்கள் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கியிருப்போம் நிஜமாவே. இப்போ கூட அந்த தூக்கத்திலேயே தான் இருக்கும். ஆமாம், இப்போ தான் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து அதனாலே அழுதுகிட்டே இருந்தா, தூக்கத்துக்காகவே அழுதுகிட்டே இருந்தா. அப்புறம் பாப்பாவை பத்திரமா கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு நாங்கள் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போயிருந்தோம். ஸோ ரொம்ப ஹாப்பி. எனக்கு வந்து நான் அழுக மட்டும்தான் இல்லை, ஆனால் அழுக வந்துச்சு. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஹாப்பி. என் ஹஸ்பண்ட் கொடுத்த கிஃப்ட் அது. இந்த கிஃப்ட் எங்க வீட்டில் கூட வாங்கி கொடுக்கலங்க. அந்த மாதிரி தான் அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னால் இது எக்ஸ்பிரஸே பண்ண முடியல. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பி. எக்ஸ்பிரஸ் ஓகே, இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என் லைஃப்ல வந்து நிறையா இது ஓகே எல்லாமே இதாக இருக்கு. ஆனால் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது ஏன்னு தெரில. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அது வந்து நாங்கள் வந்து ஷேர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் சொல்லியிருந்தாங்க.
ஸோ அதுக்காக தான் நான் ஷேர் பண்ணல. இப்போதைக்கு வேணாம், கண்டிப்பாக ஒரு நாள் ஷேர் பண்ணுறோம். ஆனால் இப்போதைக்கு வேணாம். ரொம்ப ஹாப்பி. இப்பதான் 48 பல்லுக்கு மேல தெரியுது. ரொம்ப இருக்கிறது 38 தான். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 48 பல்லு. ஆனால் கடன் வாங்கி சிரிச்சா எல்லாமே ஒரு ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் நடக்கும்ல. அதே மாதிரி தான் எங்களுக்கு இவ்வளோ நாள் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ அதையுமே நாங்கள் சீக்கிரமாக ரிவீல் பண்ணுறோம். ஓகே, என்னங்கிறதையும் சொல்கிறோம். ஸோ நீங்கள் என்னன்னு தெரிஞ்சால் கெஸ் பண்ணுங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னு தெரிஞ்சா கெஸ் பண்ணுங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ கமெண்ட் செக்ஷன்ல வந்து போட்டு கொடுக்குறவங்க எல்லாம் போட்டு கொடுங்க, பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எனக்கு. இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 10 நிமிஷமா இருந்தாலும் 5 நிமிஷமா இருந்தாலும் என்ன vlog எடுக்கிறோமோ அதை அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு எனக்கு. ஏதாவது நல்ல கண்டென்ட் இருந்தா பண்ணலாம். சரி, இந்த கண்டென்ட் வேணாம் அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் பாக்குறவங்க எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு ஏன் vlog போடுறது இல்ல, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் கேட்கறதா ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கே தோணுது. ஷார்ட்ஸே போட்டாலும் ஏன் vlog வீடியோ போட மாட்டீங்க, லென்த் வீடியோ போடுங்கன்னு தான் கேட்கறாங்க. ஸோ அதனால லென்த் வீடியோ ஒரு 5 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷமோ ஏதோ ஒன்று டெய்லி நம்மளை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்களே. ஒரு நாள் நாடகம் மிஸ் பண்ணா கூட எப்படா திங்கக்கிழமை வரும்னு இருக்கவங்க இருக்காங்களே. அந்த மாதிரி நம்ம சேனல்லையும் நிறைய பேர் வந்து ஏங்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் போக போக தான் புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேர் பேசும்போது அதுவும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் என்னமோ இதுவே வந்து இந்த vlog வந்து எங்களுக்கு போட முடியல. ஏன்னா அங்க எந்த கிளிப்பிங்ஸுமே எடுக்கல, கோயிலே எடுக்க முடியல. ஸோ நாங்க வந்து வெளி விஷயத்துக்கு போயிருந்தோம். அதையுமே நாங்க ஓப்பனா சொல்லக்கூடாது அப்படிங்கிறங்காட்டி அதையுமே நாங்க வீடியோ எடுக்கல. எதுவுமே இல்லை இந்த வீடியோ. ஆனா இருந்தாலுமே நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம், ஏதோ ஒரு வீடியோ போடுவோம் மக்களுக்காக. ஏன்னா அவங்க ரொம்ப எல்லாம் பாக்குறவங்கலாம் கேட்குறாங்க, ரொம்ப திட்டுற மாதிரி கேட்குறாங்க, எதுக்கு நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம், வீடியோஸே போட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதுக்காக இனிமேல் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன கிடைக்குதோ வீடியோ எடுத்து போடுறோம். என்ன கிடைக்குதோ, இப்போ சும்மா ஒரு ஷாப்பிங்கே போனாலும் அந்த வீடியோ எடுத்து போடுறோம். ஸோ ஆனால் நம்ம நிறைய பேர் கேட்குறது என்னன்னா டே இன் மை லைஃப், டே இன் மை vlog அதுதான் கேட்குறீங்க. அது எத்தனை பேர் கேட்டீங்க. நிறைய பேர் அந்த கொஸ்டின் ஆன்சர் போட்டப்போ கூட நிறைய பேர் திட்டி போட்டிருந்தீங்க, இந்த மாதிரி போட சொல்லுவாங்க அம்மாவை அப்படின்னு சொல்லி. யாழ்யுகாவை திட்டி போட்டிருந்தீங்க, யாழ்யுகாட சொன்னி என்னை திட்டினீங்க. கண்டிப்பா போடுற அதெல்லாம் டைமே இல்லை. பாப்பா வந்து தூங்காதங்காட்டி எங்களுக்கு டேவே போல எதுவுமே போக மாட்டேங்குது. டிஃப்ரெண்டா சுத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களோட ஒர்க்குமே பார்க்க முடியல. எங்களோட ஒர்க்கை பார்க்கணும்னு அப்படின்னாலுமே பாப்பா ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ கொடுத்து சமாளிச்சு நாங்க எடுத்துட்டு ஓடி வர மாதிரி இருக்கு. உங்களுக்கே தெரியும், என்னால வந்து வெளியே எங்கேயும் போய் இந்த ரீல்ஸ் டான்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே எடுக்க முடியல. அதுக்கு தான் ரீசன். பாப்பா பாத்துக்கிறதே டைம் சரியா இருக்கு. நியூ பேரண்ட்ஸ்க்குலாம் கண்டிப்பாக தெரியும் இந்த விஷயம் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ட்டு. ஸோ அந்த ஸ்ட்ரகிள் இருக்கிறதுனால எங்களால் சரியாக பண்ண முடியல. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பாப்பா கூட ஏதாவது ஃபன்னோ இல்லை ஏதோ ஒன்று டிஃப்ரெண்டாக ஏதாவது. ஆனால் அவள் கூட தான் டே ஃபுல்லாக போகுது. கண்டிப்பாக அவளோட சேட்டையெல்லாம் வீடியோ போட சொல்கிறீங்க, கண்டிப்பாக போடுறேன். ஆனால் என்ன நீங்களாம் பார்த்துட்டு யாழ்யுகாவா இது அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. அந்த அளவுக்கு இருக்குது, அந்த அளவுக்கு சரியான சேட்டை. அம்மா தாங்க முடியல. ஸோ இனிமேல் ரெகுலரானு சொல்ல மாட்டேன், ஆனால் இனிமேல் எப்பப்பெல்லாம் டைம் இருக்குதோ அப்பப்பெல்லாம் vlog போடுவேன். ஏன்னா நாங்கள் ரெகுலராக சொன்னாலே அது 1 மாதம் 2 மாதம் ஆயிடுது. ஸோ அதுக்காக இனிமேல் ரெகுலராக அப்படின்றத சொல்ல மாட்டோம். என்னால் முடிஞ்ச அளவு, என்னால் அஸ்வின் பண்ணுறானோ இல்லையோ, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஏதாவது சும்மா vlog மாதிரி எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க அஸ்வின் சாருவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐகான் ஆன்ல வச்சுக்கோங்க. இதுதான் ரெகுலரா வீடியோ போடணுங்கிறது. எந்த ஐடியில பேசுறோம் என்ன பேசுறோம் எதுவுமே தெரியாது. நான் இந்த கடைசியா போட்ட 2 வீடியோ எவ்வளவு நீட்டா பேசினேன், எவ்வளவு கிளியரா பேசினேன், கடைசி எண்டிங்ல எவ்வளவு நீட்டா முடிச்சேன். இந்த 2 வீடியோ மேடம் பண்ணாதனால இப்ப என்ன பேசுறேன் தெரியாம ஏதோ பேசிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம ரொம்ப குஷியில வேற இருக்காங்க மேடம், சந்தோஷத்துல எதுவும் வராது, புருஷன் நானுங்கிறதே மறந்துடுவாங்க, அந்த அளவுக்கு ஜாலியா இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐகான் வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில். பாய்.